மனிதனுக்கும் இதற்கு ஆதிக்கம் செலுத்துறேங்கிறான். அப்ப மனிதனுடைய மனம் என்ன பேச அறிவான்னு சொல்லும் போது எவ்வளவு கவனிப்பா இருக்கிறான். அன்றியும் அவன் உயிரை விட, அதாவது மனிதனுடைய உயிரை விட நாம் மனிதனுக்கு சமீபமாகவே இருக்கின்றோம். இப்ப நம்ம பொதுவா நம்முடைய உள்ளட்சியம் எப்படி ஆகணும்? இறைவன் நம்மோடு இருக்கிறான், கண்காணிப்பதா இருக்கிறான், உற்று நோக்கியனா இருக்கிறான். சரியா? நம்முடைய பேடி நரம்போட, அதாவது உயிரை விட சமீபமா இருக்கிறான். அப்படிங்கும்போது நம்ம கூடவே இல்லை, அவன் கூடவே நம்ம கூடவே அவன். சரியா? அப்ப நமக்கு எந்த அளவுக்கு ஒரு கவனம் இருக்கணும், உள்ளட்சம் இருக்கணும். எண்ணம் கொள்ளும் பொழுது, எண்ணத்துல இருந்து பேசும்பொழுது, செயல்படும் போது, சரியா, நம்ம பார்க்கும்போது, நாம எதை கேட்கணுமோ அப்பயும் சரி. ஏன்னா நான் மட்டும் கேட்கல, இறைவன் என்னோட கேட்டுட்டு இருக்கான். நான் மட்டும் கேட்கல, என் இறைவன் என்னோட கேட்டுட்டு இருக்கான். நான் பார்க்கல, என்னோட